இந்த மாதிரி மல்டி கலரில் வந்துட்டு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளைனாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னு சொன்னாக்கா இது வந்து எல்லா சாரீக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் சாரீஸ்க்கு வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் மல்டி கலராக இருக்கிறதால அதே நேரத்தில் இந்த மாதிரி மல்டி கலர் ப்ளவுஸில் நம்ம ஏதோ லேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லேஸ் ஒர்க் பண்ணலாம். ப்ளைனாக வந்துட்டு கோல்டன் லேஸ் வச்சு அந்த மாதிரியும் தைக்கலாம். அதே நேரத்தில் மல்டி கலரில் கூட நமக்கு லேஸ் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி மல்டி கலர் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக தான் தைப்பாங்க. ஸோ நமக்கு எதாவது லேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம லேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ளவுஸுடைய ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே கிளாத் தான். ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம மல்டி கலர் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதை பாருங்கள், இது வந்து மல்டி கலர் லேஸு. அதை 1/4 இன்ச் வரக்கூடிய மல்டி கலர் லேஸ் வந்து ரெடிமேட் லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் லைன் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். சிங்கிள் லைனாக வைக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் லைன் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். 2 லேஸுக்கு நடுவில் ஒரு 1/4 இன்ச் கேப் இல்லை ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் வந்துட்டு லேஸ் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ சேம் இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நெக்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதாவது நெக்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம டிசைன் பண்ணாக்கா வந்து மேட்சிங்காக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ப்ளவுஸுடைய பேக் நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். அதாவது பானை கழுத்துன்னு சொல்லுவாங்க. பானை ஷேப்பில் நம்ம வந்துட்டு அந்த கழுத்து வச்சு அதில் நம்ம டபுள் லேஸ் வந்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒன் சைடு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்துட்டு வர மாதிரி லேஸ் வந்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி லேஸ் ஒர்க் நம்ம பண்ணாலே பேசிக்காகவே நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். அதாவது ரைட் சைடு மட்டும் ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த லேஸ் வந்து கொண்டு வரணும். லெஃப்ட்டில் வந்து தேவையில்லை, முந்தானி போட்டு மறைச்சிக்கிறதால லெஃப்ட்டில் வந்து தேவையில்லை. ரைட் சைடு மட்டும் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கவர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர் எப்படி கவர் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லைன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிடைக்கிதுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி மல்டி கலரில் லேஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.